ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படம் ஸ்டார்ட் ஆன புதுசுல டிஎஸ்பி தான் உள்ள இருந்தாரு மியூசிக் டைரக்டரா. அண்ட் அதுக்கப்புறம் தான் தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்தை விட்டு விலகிட்டாரு. ஆனா இந்த படத்துல எல்லா சாங்ஸையும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் போனாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் போயிட்டு இருந்தது. பட் இப்ப ஸ்ட்ராங்கான புஷ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல எல்லா சாங்கையும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் போட்டிருக்காரு. அண்ட் எல்லா பிஜிஎமும் ஜிவி பிரகாஷ் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட் அக்லில பியூர் மாஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இப்ப ரீசெண்டா த்ரிஷா அவர்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் அண்ட் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் சின்ன கிளிம்ஸ் காமிச்சிருந்தாரு. அண்ட் படத்துல இன்னும் வேற லெவலான பிஜிஎம் வச்சிருக்காரு. அண்ட் இது நாள் வரைக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட சாங் தான் நினைச்சிட்டு தான், பட் ஜிவி பிரகாஷ் தான் ஃபுல் சாங்கையும் ரெடி பண்ணிருக்காரு. சோ இதுதான் தரமான சம்பவம். டைரக்ஷன்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அண்ட் மியூசிக்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவம், இப்படின்னு படம் முழுக்க சம சம்பவங்களா இருக்கு. தியேட்டர்ல பார்க்க இன்னும் மாஸ் மொமெண்டா இருக்க போகுது. அண்ட் ஜிவி பிரகாஷ் இப்ப ரீசெண்டா ஏகே ஃபேன்ஸ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் தரமான ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பவே யோசிச்சாங்க ஜிவி பிரகாஷ் தான் சாங்ஸ் ரெடி பண்ணிருக்காரு அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு செம்ம தக் ரிப்ளை கொடுத்தாரு. ஃபயர் ஒர்க் போயிட்டு இருக்கு, செம்ம மாஸ் பிஜிஎம் போயிட்டு இருக்கு. 1000ல் ஒருவன் படத்துல செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் ஒரு சாங் வரும்ல, அதே போல ஒரு பிஜிஎம்க்கு தல அஜித் சார் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சாங் ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏகே ஃபேன்ஸுக்கு செமையான அப்டேட் கொடுத்து ஹைப் எகிற வச்சாரு. அண்ட் அவரோட கிங்ஸ்டன் படத்தோட ப்ரமோஷன்ல கூட நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தி செமையான அப்டேட்லாம் கொடுத்தாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்துல சாங்ஸ் ஆல்சோ ஜிவி பிரகாஷ் தான் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.